திமுகவின் வாக்குறுதிகளை நம்பி உருகி போய் வாக்களித்தவர்கள் இப்போது காய்ந்து போய் போராட்டம் நடத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் அனைத்தும் தேர்தலுக்கான அறிவிப்பாகத்தான் பார்க்க முடிகிறது என்று விமர்சித்தார். 4 ஆண்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது எனவும், மின் கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, பத்திரப்பதிவு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தும் உயர்த்தப்பட்டு விட்டதாகவும், இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு பதிலாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே போராட்டம் நடத்துகிறார்கள் என்றும், ஆனால் அதில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் விருப்பம் இல்லை எனவும், அதனால் ஏதேதோ காரணம் சொல்லி தள்ளி போடுகிறார் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2021 தேர்தலில் திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டது எனவும், அதில் முக்கிய வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றவில்லை என அரசு ஊழியர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். திமுகவின் வாக்குறுதியை நம்பி உருகி போய் வாக்களித்தவர்கள் இப்போது காய்ந்து போய் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று அவர் வேதனை தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது. தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு, வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு, தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டண உயர்வு, அதே போல சொத்து வரி உயர்வு, அதில் வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, அதேபோல் குடிநீர் வரி உயர்வு, பத்திரப்பதிவு அதனுடைய கைட்லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார். அப்படித்தான் பார்க்கப்படுது. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்தினாங்க. அங்கே எங்கே போய் காங்கிரஸ் எம்பிலாம் போய் கலந்துக்கலையே. காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தா, இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம்.